வசனம் உபாகமம் அதிகாரம் 11 வசனங்கள் 14-15. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பொய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வழிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ அதை சாப்பிட்டு திருப்தியடைவாயாக என்கிறார். ஆமேன். பகவத்கீதை அத்தியாயம் 9. मया दक्षेण प्रकृतिकी सूर्यते सचराचरं हेतुनानेन कौन्तेय ஜகத்விபரிவர்த்ததே. மகனே, எனது வழிகாட்ட கீழ் செய்யப்பட்டதால் இந்த பொருள் ஆற்றை அணைந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற வடிவங்களை உருவாக்கிறது. இந்த காரணத்துக்காக பொருள் உலகம் மற்றவர்களுக்கு உடுப்பாகிறது. நன்றி. Quranic verses chapter 3 verse 190. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna fi khalqis samawati wal ard wa ikhtilafi layli wan nahari la ayatul li ulil albab. மொழிபெயர்ப்பு. நிச்சயமாக வானங்களும் பூமியும் ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் அறிவுடையவருக்கு திடமாக அத்தாட்சி பல இருக்கின்றன. ஆமீன். பிரார்த்தனை. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலேயே உண்மை நாங்கள் ஒன்று கூடி துடிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் படைத்த விண்ணிற்காகவும் மண்ணிற்காகவும் நன்றி. நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ நீர் தந்த இயற்கை வளங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமான மழையை கட்டளிட வேண்டும். எங்களுக்கு தேவையான உணவு, உடை, ஞானம், உடல்நலம் ஆகியவற்றை தந்து வழிநடத்த வேண்டும். தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். எத்திக்கும் மணக்கும் முத்தமிழை பேசி மகிழும் அவையோரே, பள்ளி முதல்வர் அவர்களே, துணை முதல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவரையும் வணங்கி இனிமையான இப்பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்றாடம் அவரவர் நலனுக்காக ஆண்டவனை வேண்டுவது நம் வழக்கம். ஆனால் கிடைத்துள்ள நன்மைகளுக்காக நன்றி கூறுவதற்காகவே ஒரு விழா கொண்டாடப்படுகிறதென்றால் அது பொங்கல் திருநாள் அன்றோ? அப்படிப்பட்ட இந்நாளில் தமிழர்களின் பண்பையும் பாரம்பரியத்தையும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ் சிற்றரசர்களின் மாண்பை வெளிப்படுத்தும் கடையெழு வள்ளல்களின் பெருமையை அறிந்து கொள்ள இருக்கிறோம். செங்கரும்பின் சுவையென இனிக்கும் முத்தமிழ் நிகழ்வை காண அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன இருந்தாலும் போகி திருநாளாம் என்று பொங்கல் திருநாளை குறித்தும் பேச வேண்டும் அல்லவா? தைப்பொங்கலை குறித்து பேச வருகிறார் செல்வி ரியா. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். பொங்கல் எனும் சொல்லுக்கு பொங்கி வழிதல் அல்லது பொங்குதல் என்பது பொருள். தமிழர் திருநாளாம் பொங்கலை இன்றளவும் கொண்டாடுவதிலிருந்து பண்டைய காலத்தில் வாழ்ந்த தமிழக மக்களின் தொன்மை சிறப்புகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழர்களின் பண்பாடான பொங்கல் திருவிழா மக்களின் வாழ்வியலோடும் குறிப்பாக உழவர்களோடு இணைந்து நன்றி செலுத்தும் விழாவாகும். பயிர் தொழில் செய்பவர்களின் உற்பத்தி சார்ந்த இந்த விழா மத உணர்வையும் இன உணர்வையும் கடந்து பகுத்துண்டு பல்லுயிரோம்பும் என பண்பாட்டினை வெளிப்படையாக கொண்டாடி சரி, பல ஆண்டுகளாக உலகமெங்கும் உள்ள தமிழக மக்கள் இவ்விழாவை கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் இவ்விழாவின் கொண்டாட்டம் எப்போது துவங்கியது? கடந்த காலங்களில் பொங்கல் எனும் சொல் நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை. அக்காலத்தில் அறுவடை திருவிழா என அழைக்கப்பட்டது. அதே நேரத்தில் தற்போது மகர சங்கராந்தி என்று பிறமொழி பேசுபவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். பொங்கல் திருவிழாவின் வரலாற்றுக்கான ஆதாரம் நமக்கு முதலாம் ராஜேந்திர சோழனின் காலத்தில் கிடைக்கிறது. முதலாம் ராஜேந்திரனின் காலத்தில் திருவொற்றியூர் கல்வெட்டில் பொங்கலை புதியிடு விழா என குறிப்பிட்டிருக்கார்கள். அதே போல் கங்கை கொண்டை ராஜேந்திர கால கல்வெட்டில் மகர சங்கரமான பெரும் பொங்கல் என்று ஓர் குறிப்புள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் தைப்பொங்கல் தினத்தில் தன் பாவிரிகளோடு காவிரியில் புனித நீராடியதற்கான ஆதாரமும் இருக்கிறது. புறநானூறு பாடலிலும் பரிபாடலிலும் பொங்கலை பற்றி குறிப்புகள் இருக்கிறது. அறுவடை திருவிழாவான பொங்கலை பற்றி நெற்பால் பொழிக பொன் பெரிது சிறக்க என மிக பழமையான இலக்கண நூல் 500 குறிப்பிட்டிருக்கிறது.
பழையன கழிதலும் புதியன புகுதலும். குயவர்களுக்கு மண் பாண்டங்களை பொங்கலுக்கு முதல் நாள் போட்டு உடைத்துவிட்டு தை திங்கள் முதல் நாளிலிருந்து புதிய பானைகளை வைத்து சமைக்கும் வழக்கமும் இருக்கிறது. கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும். நம்மிடம் உள்ள விவசாய நிலங்களை விவசாயத்திற்கு தவிர வேற எந்த நோக்கங்களுக்கும் விற்க மாட்டோம் என்று உறுதி ஏற்பத்துடன் முந்தைய பசுமையான பொங்கல் நினைவுகளையும் மூதாதையர்களையும் எண்ணி பொங்கலை கொண்டாடு வேகமாக. பொங்கட்டும் இந்த ஆண்டு பொங்கி வரும் பாலை போல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொங்கல் பண்டிகையின் சிறப்பு என்ன? பசிப்பினி நீக்கும் இயற்கைக்கு நன்றி கூறுவது. பல்லாண்டுகளுக்கு முன்னர் பசி துயர் நீக்கி தானமும் தர்மமும் தந்து கலையும் மொழியையும் வாழ உதவியவர்கள் இந்த கடையெழு வள்ளல்கள். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதே இன்றைய நம் விழாவின் நோக்கம். அடடா, ஆடல் பாடல் இல்லையா என்ற உங்கள் நோக்கம் எனக்கு புரிகிறது. எல்லாம் உண்டு. நம்முடைய பாரம்பரிய நடனம் இசையெல்லாம் அரசர்களால் பராமரிக்கப்பட்டவைதானே. அதோடு தமிழ் புலவர்களுக்கு அரசர்கள் கொடுத்திருந்த முன்னுரிமை குறிப்பாக இன்று நாம் பறையிசையை தாழ்வாக கருதுகின்றோம். ஆனால் ஆதி இசை கருவியாக ஐநிலை மக்களின் அன்றாட வாழ்வில் முக்கிய பங்காற்றிய பறையிசையை கூட கேட்டு மகிழ உள்ளோம். சொல்வதை கேட்க கேட்க எனக்கும் ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. உங்களுக்கும் அப்படித்தானே? இதோ வருகிறார்கள் செந்தமிழ்நாட்டின் சீர்மிகு வேந்தர்கள். அறிவுசார் சான்றோர்களே, அன்பு நிறைந்த மாணவர்களே, அனைவருக்கும் தமிழ்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாட இங்கு நாம் கூடியிருக்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளேந்தி முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்குடி என்று பெருமை கொண்டு வாழும் நம்மில் பலருக்கு தமிழ் மொழியின் பெருமையும் தமிழுக்காக போராடிய எண்ணற்ற மனிதர்கள் குறித்தும் தெளிவுள்ளதா? அதுபோன்றே தமிழ் பேசும் இம்மண்ணை சிறப்புற ஆண்டு மொழியும் கலையும் வளமும் போற்றிய அரசர்களை பற்றிய தெளிவுண்டா? வெற்று கேள்விகளாய் விடையறியா வினாக்களாய் விடுவது புனித பிரிட்டோ கல்வி குழுமத்தின் இயல்பல்லவே. ஆகவே இந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவை சிறப்பாக்கும் வகையில் மொழி வளம் காத்து கலை வளம் பெருக்கி மக்கள் மகிழ்வுற வாழும் வகையில் ஆட்சி செய்த தமிழ் சிற்றரசர்கள் கடையெழு வள்ளல்களை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். 8 தொகை நூல்களிலும் 10 பாட்டு நூல்களிலும் கடையெழு வள்ளல்களை பற்றி அழகிய பாடல்கள் பல உள்ளன. அப்பாடல்களை அடியாக கொண்டு நம் கண்முன் வரப்போகிறார்கள் கடையெழு வள்ளல்கள். அவர்களது கொடை வளத்தையும் தமிழ் மொழி பற்றியும் கண்டு மகிழ்வோமா? 7 வள்ளல்கள் இணையில்லா வேந்தர்கள் இதோ நம் கண்ணெதிரே. முதலாவதாக மழை மேகம் கண்டு சிலிர்ந்த மயிலுக்கு தன் பொன்னாடையை போர்த்தி மகிழ்ந்த பேகன். பரந்தரே, யாம் பேசிய ஒவ்வொரு முறை நான் மலைவளம் காண வரும்போதும் மெய்மறந்து போகிறேன். அரண்மனையின் வாசம் எனக்கு ஒருபோதும் மகிழ்வளிப்பதில்லை. ஆர்ப்பரிக்கும் அருவி, ஆடித்திரியும் மயில், இனிக்கும் குயிலோசை, ஈடில்லா மலர்களின் வாசம், உயர்ந்தோங்கிய தருக்கள், ஊட்டமிகு கனிகளின் நறுமணம், ஐயமற்ற ஒப்புரவு மிகுந்த ஓங்கிய கவின்மிக்க அழகுதான். அரசே, தாங்கள் கண்டு மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். நானோ தமிழ் வளத்தை கண்டு மிகவும் இன்புற்றேன். மலையின் சிறப்பை அகரவரிசையில் மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். ஆனால் அவுகாரம் மட்டும் விடப்பட்டதே. அவுடத்த மூலிகை காற்றின் இன்பம் என இணைத்து விடுவோம். பரந்தரே, யாம் பேசியதை தாம் குறிப்பெடுத்து வருகிறீரோ? ஏன் அடுத்த தமிழ் கவி புனையவா? இவ்வாறு தமிழ் சொல்லால் எம்மை மயக்கியதால் நானும் அவ்வாறு பேச துவங்கிவிட்டேனோ என்னமோ. பரந்தரே, அங்கு பாரும். ஏன் அந்த மயில் அப்படி சிரித்துக் கொள்கிறது? ஒருவேளை பனிமூட்டத்தால் குளிர் கொண்டதோ? சற்று இரும், இதோ வருகிறேன். மலை மேகம் கண்ட மயில் தன் தோகையை விரித்து ஆடுவது இயல்பல்லவா? உங்கள் கொடைத்திறன் தரும் கருணை உணர்வு இச்சிறு சிந்தனையை மறைக்கிறதோ? என்னே உமது கொடைத்திறன்! அருகுழு துகுத்தும் அகல்வெள் பொழிந்தும் உருமிடத்து உதவாது ஒவ்வொரு நிலம் ஊட்டியும் வரையாமரபின் மாறி போல கடா யானை கடற்கால் பேகன் படைமடம் படுத்தல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமய கூறினே. இப்பொழுது உங்கள் கொடைத்திறனை பாராட்டும் வகையில் மயில்கள் கூட்டம் கூடி நடனமாடுகிறது.
சுந்தரஞ்சர் பெண்மயிலே அந்தரங்கமாமயிலே தோகையே நான் உண்மையலே சொல்லும் நல்ல செய்திகளா. சுந்தரஞ்சர் பெண்மயிலே அந்தரங்கமாமயிலே தோகையே நான் உண்மையலே சொல்லும் நல்ல செய்திகளாய் பந்தடிக்கும் மேடையிலே பந்தடிக்கும் மேடையிலே வந்து விளையாடையிலே பந்தடிக்கும் மேடையிலே வந்து விளையாடையிலே பார்த்து நின்ற ஜாடையிலே பார்த்து நின்ற ஜாடையிலே பறிகொடுத்தேன் என் மனதை பார்த்து நின்ற ஜாடையிலே பறிகொடுத்தேன் என் மனதை பறிகொடுத்தேன் என் மனதை. சுந்தரஞ்சர் 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 பெண்மயிலே அந்தரங்கமாமயிலே தோகையே நான் உண்மையலே சொல்லும் நல்ல செய்திகளா. தந்தையே, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தந்தையே, மலைவளம் காணலாம் என்று எங்களை அழைத்து வந்தீர்கள். நீங்கள் தேரோட்டும் வேகத்தை ரசித்தவாறு நாங்களும் மகிழ்வுடன் பேசி வந்தோம். திடீரென தேரை நிறுத்தி எங்களை இறங்க சொன்னீர்கள். இப்போது அந்த முல்லை கொடியை தேர் மீது படர விட்டு விட்டீர்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் தந்தை? இனி நாம் எப்படி அரண்மனைக்கு செல்வது? அடடா, எனது அருமை கண்மணிகளே, கேள்வியின் நாயக நாயகிகளாகி விட்டீர்களா? கன நேரத்தில் எத்தனை வினாக்கள்! அடர்ந்த வனப்பகுதி என்ற அச்சமா? தந்தையே, வெகு நாட்களுக்கு பிறகு நாம் பேசி சிரித்தபடி வந்தோம். ஏன் திடீரென தேரை விட்டு இறங்கி நிற்கிறோம் என்று கேட்டோமே தவிர வேள்பாரின் வீரமகளான எங்களுக்கு அச்சமா? தந்தையே, மூவேந்தர்களை கண்டு அஞ்சும் பாறையின் வீரத்தின் வித்துக்கள் நாங்கள். அச்சம் என்பதன் பொருள் அறிவோமா என்ன? சரி சரி, ஆண்வாறு சற்றவன் என்று என்னை யாரேனும் சொல்லி விடுவார்களோ என்றெண்ணியதுண்டு. ஆனால் அருந்தமிழ் மரத்தமிழச்சிகளே, நீவர் இருவரும் கடுகளவு இருந்த எண்ணம் நீக்கினீர். இப்போது நாம் தேர் விட்டு இறங்கியது ஏனெனில், இதோ பாருங்கள், இந்த முல்லை கொடி படர்ந்திருந்த மரம் நேற்றிரவு மலையில் விழுந்து விட்டது போலும். கொழுக்கும் பெற்ற இக்கொடி என்னை ஏக்கத்துடன் பார்ப்பது போல தோன்றியது. ஓர் உயிர் என்னை ஏக்கத்துடன் பார்க்க நான் தேரேறி செல்வதா? அதனால் அம்முல்லை படர்ந்திரட்டும் என்றெண்ணியே தேரை தந்துவிட்டேன் செல்லங்களே. தந்தையே, உங்களுக்கும் உமது நண்பரும் எங்களது ஆசானுமான கபிலருக்கு பறவைகளின் மொழி தெரியும் என்பது எங்களுக்கு தெரியும். இப்பொழுது செடி கொடிகளின் மொழியும் புரிந்து விட்டதா? தந்தையே, தம் கருணை உள்ளம் எங்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. முல்லை கொடியின் வாட்டத்தை கண்டு தம் விழைமதிப்பற்ற தேரை வழங்கிவிட்டீர்களே. வாழ்க உமது புகழ், வளர்க உமது வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மை புகழும் வகையாக இதோ நடனமாட வருகிறார்கள் நம் மலைவாழ் மக்கள். காலத்தை குறியாய் சொல்ல வந்தோம். கள்ளமில்லா நரி குறவர் நக காடுகள் மலைகள் சுற்றி வந்தோம்.
காலத்தை குறியாய் சொல்ல வந்தோம். தானா தன தந்தினானே தனக்கானே தன்னானே தானானே தந்தினானே தன கானா தன்னானே தானா தன தந்தினானே தனக்கானே தன்னானே தானானே தன்னானே தன கானா தன்னானே புள்ளி மயில் வாகனத்தில் இந்த புவனம் சுற்றிய வெள்ளரிடம் புள்ளி மயில் வாகனத்தில் இந்த புவனம் சுற்றிய வெள்ளரிடம் உள்ளம் தன்னை பறிகொடுத்த குர வள்ளி எங்கள் சொந்தமமே உள்ளம் தன்னை பறிகொடுத்த குர வள்ளி எங்கள் சொந்தமமே புள்ளி மயில் வாகனத்தில் இந்த புவனம் சுற்றிய வெள்ளரிடம் உள்ளம் தன்னை பறிகொடுத்த குர வள்ளி எங்கள் சொந்தமமே. ஓஹோ ದಿನ 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 ತಂದಿನ 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 வில்லும் கல்லும் அம்பும் கொண்டே வில்லும் கல்லும் அம்பும் கொண்டே இன்னும் வேட்டையாடும் கூட்டமடி வில்லும் கல்லும் அம்பும் கொண்டே இன்னும் வேட்டையாடும் கூட்டமடி கொள்ளும் மானும் மறை நாங்க கொள்வதில்லை மனிதரைத்தாள் கொள்ளும் மானும் மறை நாங்க கொள்வதில்லை மனிதரைத்தாள் கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிதான். புலவரே, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்? நான் அதோ அம்மலைத்தொடரை அடுத்துள்ள கிராமத்தை சேர்ந்தவன். நேற்று வேந்தன் மலையமான் திருமுடிக்காரி போர் முடித்து திருக்கோவில் திரும்பிய செய்தி கேட்டேன். உடனே அவரை கண்டு பரிசில் பெற்று செல்ல வந்தேன். அரசர் போர் விழுத்து பெற்ற வெற்றியை நாடு நகரமே போற்றுகிறதே. ஆம், நம் வேந்தன் அவரது குதிரை மேல் ஏறி அமர்ந்தாலே வெற்றின் வாசல் திறந்து விடுமே. எந்த அரசனை நோக்கி போர் குறித்து பேசினாலும் வெற்றி பெற்ற வேந்தன் இது மலையமான் தந்த வெற்றி என்றும், தோற்றவனோ அந்த காரி மட்டும் தலை எட்டிராமல் இருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன் என கூறுவது இயல்பாகிவிட்டது. ஆம், வேந்தன் திருமுடிக்காரியும் அவரது குதிரை காரியும் போர்க்களத்தில் சீரிப்பாயும் என புகுந்துவிட்டால் பகைவர்கள் அபயம் அபயம் என அஞ்சி ஓடுவார்கள். அதோ மன்னன் காரியும் புலவர் கபிலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தென்பெண்ணை ஆற்றின் திருமூடிக்காரி வாழ்க வாழ்க, கோவர் கோமான் திருக்கோவிலூர் நாயகன் வாழ்க வாழ்க, வாரி வழங்கும் வல்லலாம் பலகளம் கண்டு முடிவு பெற்ற திருமூடிக்காரி வாழ்க வாழ்க. மன்னர் மன்னா, தங்களை சந்தித்து பரிசு பெற 2 புலவர்கள் வந்துள்ளனர். அவர்களை வரச் சொல். புலவர்களே வாருங்கள், மன்னர் அழைக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம் புலவர்களே. தங்களின் கொடைப்பண்பு ஓங்குக, என்றென்றும் வெற்றிகள் தங்குக. பரிசு பெற்று செல்லுங்கள் புலவர்களே. வீரனே, அந்த பரிசை எடுத்து வா. நன்றி மன்னா, சென்று வருகிறோம். சென்று வாருங்கள் புலவர்களே. ஒரு திசை ஒருவனை உள்ளி நாற்றிசை பலரும் வருவர், பரிசில் மாக்கள் வரிசை அறிதலோ அரிதே, பெரிதும் மீதல் எளிதே. மாவன் தோன்றல் அதுனருக்கு அறிந்தனை ஆயின் பொதுநோக்கு ஒளிமதி புலவர் மாட்டே. புலவரே, ஏன் இத்தனை சினம்? மாவன் தோன்றல் என்று எம்மை புகழ்ந்தீர், சரி. ஆனால் தகுதி அறியாது வழங்குகிறேன் என்று கூறியது ஏனோ? மன்னா, வேந்தன் நலம் செய்தால் அதை புகழ்ந்துரைத்தல் புலவர் கடன். அது போன்றே குற்றம் கண்டவிடத்து கடிந்துரைக்கவும் தமிழ் காக்கும் புலவருக்கு உரிமை உண்டு. தாம் திக்கெட்டும் வெற்றி கொடி நாட்டி பெற்று வந்த பொருள் அனைத்தையும் வந்தோருக்கு வாரி வழங்குகிறீர். ஆனாலும் பாடும் புலவரின் அறிவு துரத்திற்கேற்ப வழங்குதல் நலம் என்பது எனது கருத்து. அதை உமக்கு உணர்த்துதலே எமது கடன் என கருதினேன். கபிலரே,
தமிழ் வளர்க்க புலவர் பாடும் பாடலை போற்றி வழங்கும் பரிசு ஒரு பக்கம் இருக்கட்டும். காரியை நாடி வருவோரின் கவலை நீங்கி மாறியென மகிழ் பெற்று திரும்ப வேண்டும் என வருவோர்க்கெல்லாம் வாரி வழங்குவதென கருதியே இவ்விதம் செய்கிறேன். இனி அறிவுரைக்கேற்ப தகுதி அறிந்தே பரிசு வழங்க முடிவு செய்தேன். சரி, வாருங்கள் கபிலரே, அமர்ந்து கலை நிகழ்ச்சியை கண்டு மகிழலாம்.
வாட்டம் கொள்வான் மன்னன் அவன் வந்தோர் வயிறு வாடினான் வாட்டம் கொள்வான் மன்னன் அவன் அவர் துன்பம் துடைத்தே மகிழ்ந்திடுவான் நல்லோர் நல்லி வேந்தனே அவர் துன்பம் துடைத்தே மகிழ்ந்திடுவான் நல்லோர் நல்லி வேந்தனே கண்டீரே மலையாளும் நல்வேந்தே நீ வாழ்கவே நீர் வாழ்க நெற்குலம் வாழ்க நீர் வாழ்க நெற்குலம் வாழ்க. இனிய இசை மகிழ்ச்சி. பாணர்களே, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? தவறு உங்களுடையதல்ல. இத்தவறு நிகழ காரணமும் நான் அறிவேன். புலவரே, தங்கள் இசை கேட்டு மகிழ்ந்தீர்கள் என்கிறீர்கள், ஆனால் தவறிழைத்தோம் என்கிறீர்கள். ஆனால் என்ன தவறென்று விளங்கவில்லையே. வன்பரணரே, செந்தமிழ் சொல்லோடு நல் இசை சேர மயக்கம் தரும் மாலை பொழுதின் மகிழ்வை தந்ததே பாணர்களின் இசை. இதில் என்ன தவறு நேர்ந்தது? நேர்ந்த தவறு தங்கள் வாய்மொழியாகவே வெளிப்பட்டு விட்டது. என்ன, நான் உரைத்த சொல்லிலா? வன்பரணரே, தாமோ தமிழ் புலி, நானோ குறுநில மன்னன். தங்கள் சொல்லாடலின் பொருள் அறியாது திகைக்கிறேன் புலவரே. என்னாடோ என நாடும் சொல்லான், யாரீரோ என பேரும் சொல்லான் என புகழப்பட்டவர் தாமே தாங்கள். தங்கள் தன்னடக்கம் உயர்வானது. அதன் போன்றே தாம் அளித்த கொடை பொருளால் யாதொரு குறையுமின்றி மகிழ்ந்திருக்கும் பாணர்களும் காலை எது மாலை எது என மதிமயங்கியுள்ளனர். என்ன பாணர்களே, இப்போதேனும் தாங்கள் செய்த தவறு என்ன என புரிந்ததா? வேந்தே, எமை மணியும் புலவர் உரைத்த சொற்கள் முற்றிலும் உண்மை. தமது வாரி வழங்கும் வன்மையால் பசிதீர உணவளித்து பரிசல் நல்கியமையால் யாம் ஆடல் பாடல் நெறிமுறைகளே மறந்து போனோம். ஆமரசே, இதோ இவ்வருமை மிகு காலை நேரத்தில் மருதப்பன் பாடுவதற்கு பதிலாக மாலை பாட வேண்டிய செவ்வலிப்பன் பாடினோம். அரசே, மன்னித்து அருளுங்கள். ஓ, இதுதான் அத்தவரா? புரிந்தது புலவரே. வாழ்கமது மொழித்திறம். அரசே, தங்கள் கொடைத்திறத்தால் நிகழ்ந்ததன்றோ இந்நிலை. இங்கு கொடைத்திறம் கண்டு நாடு நகரம் மகிழ்ந்து மனம் வாடாத வாழ்வதால் யாரும் யாதொரு குறையுமின்றி வாழ்வதால் இத்தவறு நிகழ்ந்தது. ஆயினும் கண்ணீர் படாமல் இருக்க இது ஒரு வழி என எண்ணி மகிழ்வோம். வாழ்க கண்டீர் கோப்பெரு நற்கிளி. வாழ்க வாழ்க. நாட்டு மக்கள் நலனே நாளெல்லாம் நீ நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமானே வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்தாவே, வாருங்கள் வாருங்கள், வணக்கம். ஊரூராக சென்று மக்களையும் மன்னர்களையும் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாயே. நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையில் தங்கிவிட்டேன். தாயே, நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு. அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன் அரண்மனையில் காவலாளிகள் இல்லையே, எங்கே சென்றிருந்தாய்? காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டு பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்கே இக்கனியை பறித்தேன். இதை உண்டு சுவை எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தாயே. யாரங்கே? நீ தரும் கனி என்றால் அது சுவையத்தானே இருக்கும். பல கடலுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருந்த ஒரு நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் தானே உன் முன்னோர்கள். இனிப்புக்கும் உங்கள் குலத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டல்லவா? ஆகையால் இந்த கனியும் இனிக்கத்தானே செய்யும். அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. இதோ இக்கனியை உண்டு பாருங்கள். அடடா, என்ன சுவை, என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள ஒரு கனி நான் இதுவரை உண்டதில்லை. என்ன கனி இது? இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் கிடைக்காத கனியன்றி, எளிதில் கிடைக்கும் கனியன்றி, கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. இன்று நாங்கள் காட்டுக்கு சென்றபோது மலை உச்சியில் நெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று இக்கனியை பறித்தார். என்ன, அதிகமானே மரத்தில் ஏறி இக்கனியை பறித்தானா? அது மட்டுமின்றி இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவர். அதிகமானே,
என்ன செய்து விட்டாய். நாட்டை காக்கும் பொறுப்புடையவன் நீ இதை உண்ணாமல் என்னிடம் கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதை நான் உண்ணாமல் உன்னே சாப்பிட வைத்திருப்பேனே. தாயே, என்னை போன்ற ஒரு அரசன் இருந்தால் மற்றொருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற தமிழில் சிறந்த புலவர் ஒருத்தர் மறைந்தால் அவ்விழப்பை எவராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் எதுவும் கூறாமல் அந்த நெல்லிக்கனியை உங்களை உண்ண செய்தேன். அதியமானே, நீ தமிழ் மீது கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருக செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழை தடுமாறுகிறது. அப்படி கூறாதீர்கள் தாயே. உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவல் பிறக்கும் தமிழ் என்றும் நிலைத்து வாழும். அதில் என் பெயரும் ஒட்டி இருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. இதோ அமருங்கள் தாயே, ஒரு நல்ல கலை நிகழ்ச்சியை கண்டு மகிழலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் ஒளிக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் ஒளிக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். தமிழே உன்னை நினைக்கும், தமிழே உன்னை நினைக்கும். தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். அமிழ்தே அமிழ்தே உள்எழில் நினைந்தால், அமிழ்தே உள்எழில் நினைந்தால் ஆயிரம் பூக்கள் சிரிக்கும் சிரிக்கும். அமிழ்தே உள்எழில் நிறைந்தால் ஆயிரம் பூக்கள் சிரிக்கும் சிரிக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். தற்பொழுது கொல்லிமலை ஆண்ட வல்வில்லோரி கதை மாந்தர்கள் ஓரி, பரணர் மற்றும் பாணர்கள். ஆஹா, எய்த அம்பு ஒன்று வீழ்ந்தவை மூன்று, இத்தகுவில்லைய வல்லவன் ஓரி மட்டுமே. பரணரே நலமா? நலம் வேந்தே, அம்பின் வேகம் கண்டேன். பிறகுமிசை கொல்லியாலும் வல்வில் ஓரிக்கு மட்டுமே இது சாத்தியம் முறைத்தேன். தாங்கள் கொடைத்திறமும் படைத்திறமும் சரி நிகர் துலாக்கோல் என அமைந்திருப்பதைக் கண்டு வியப்புறுகிறேன். பரணரே, போதுமும் புகழுரை. சரி, என்னவும் பாணர் கூட்டத்துடன் அமர்ந்து ஏதோ உரையாடி கொண்டிருந்தீர்கள் போலும். நல்ல வளமுடைய ஓரியின் மலைத்தனில் வாழ்க்கையில் நாம் என்ன உரையாற்றப் போகிறோம்? வேந்தே, புகழ் பாடும் செயல் ஒன்றை இயற்றி பாணர்களிடம் இயம்பிக் கொண்டிருந்தேன். எங்கே அந்த செய்யுளை படித்து காட்டுங்கள். ஆம். சிறுகோர் சென்னி ஆற்றென்ன மாறிவன் மகிழ் ஓரி, கொல்லிக்களி மயில் கலாவத்து அன்னை இவள், ஒளிமேன் கூந்தல் நம் வாய் நானே. ஆஹா, பரணரே, தமிழ் நாட்டியமாடுகிறது நாவில். அரசே, தம் எல்லையில்லா கொடைத்தரம் ஒன்றோ என்னை இவ்வாறு செயல் இயற்ற வைக்கிறது.
வாழ்க வல்வில் ஓரியின் கொடைத்திறம். முடமோசியாரே, பொதிகை மலையின் விருந்தோம்பலில் மகிழ்ந்தீரா? குறை ஏதும் இருப்பின் கூறுங்கள், சிறப்பாக செய்து விடுவோம். அரசே, ஆயாண்டிரர் அரண்மனையில் குறை எதுவும் உண்டா என்ன? அதிலும் தாங்கள் அளிக்கும் விருந்து. உமது அரண்மனை முழுவதும் சந்தன வாசம். வாசலில் பந்தி பந்தியாக நிற்கும் யானை கூட்டம். ஒப்பிட ஒரு போதவில்லை. புலவரே, என்னை நாடி வந்தோருக்கு இல்லை என கூறும் திறம் எனக்கு இல்லை. அப்படி ஒரு நிலை வருமேனில் அன்று ஆயாண்டிரன் உடலில் உயிர் இல்லை என்பது பொருள். வேந்தே, நீர் நீரொழி வாழ்க. உமது பெருமை உலகு அறியும். நீலநாகத்தின் சட்டையை சிவனாருக்கே அளித்த வள்ளலன்றோ? தாம் இளையனாருக்கு வாரி தரும் வல்லன்மையை பாடிட என்னால் ஆகுமா? வேந்தே, நான் என் சுற்றத்தாரை பிரிந்து சோழ தேசத்திலிருந்து இங்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. நான் விடை பெற விழைகிறேன். அறிவேன் புலவரே, 2 நாட்களாக உன் முகத்தில் நிலவும் சோகம் உன் சுற்றத்தை தேடுகிறது. உன் நெஞ்சம் என்பதை வெளிப்படுத்தி விட்டது. யார் அங்கே? இதோ என் அன்பை வெளிப்படுத்தும் பரிசு பொருட்கள் அனைத்தையும் ஆயுதப்படுத்தி வைத்து விட்டேன். எனக்கு புலித்தோல் போர்த்தப்பட்ட பொன் மூட்டைகளா? இத்தனை மூட்டைகளும் எனக்கா? வேந்தே, இத்தனை பொருளும் எனக்கா அல்லது 7 தலைமுறைக்கா? இப்பொன் மூட்டைகளை நான் எப்படி அமர்ந்து செல்வேன்? தங்களது கொடைத்திறத்தை பார்த்து என் மூச்சு நின்றுவிடும் போலுள்ளதே. அஞ்ச வேண்டாம் நண்பரே, இவ்வனைத்தையும் அதோ அவ்வானை மீது ஏற்றி வைப்பர். நீர் யானை மீதேறி மகிழுடன் உம் நிலம் நோக்கி பயணிக்கலாம். வேந்தே, நீர் என்னை நண்பன் என்று அழைத்தீரே. இச்சொல்லே என்னை மேய்ச்சில் இருக்க வைத்தது. இனி நான் அதை எதை வைத்து பாடுவேன்? அன்பாலும் அருளாலும் கொடையாலும் குணத்தாலும். வேந்தே, நீ நீரொழி வாழ்க, நின் புகழ் வாழ்க, வாழ்க நின் வீரம். வேந்தே, நான் விடை பெறலாமா? சற்று பொறுங்கள் புலவரே, நம் பாரம்பரிய இசையான பறை இசையையும் நடனத்தையும் கண்டு மகிழ்ந்து செல்லுங்கள். அப்படி ஆகட்டும்.